உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அந்த பிரகதின்ற ஒரு வெரைட்டி சொல்றீங்க, மகாராஷ்டிரா வெரைட்டி. எவ்வளவு வயது வரம்பு கொண்டதுங்க? 115 120 நாளைக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வெரைட்டியில எவ்வளவு எண்ணெய் தன்மை இருக்கு? 50 55% வரைக்கும் எண்ணெய் தன்மை இருக்குங்க. மிஷின்ல சீடர் மிஷின்ல பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளவு தேவைப்படும், 40 கிலோக்கு வரைக்கும். ஓகே. இதே டிராக்டர்ல போடுறதா 60 கிலோ தேவைப்படும். டிராக்டர்ல போடுறீங்களா இருந்தா 100 கிலோ காய் எடுக்கணும். மாட்டு ஏர்ல போடக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 45 50 கிலோ வரைக்கும் போடலாம். இப்ப கார்த்திகை பட்டத்துல போடக்குள்ள நார்மலாவே எல்லா செடியிலுமே பெரிய காயா வரும். எருவு போடுறதை தவிர்த்திடணும். நல்ல தண்ணியில மகசூல் அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. இதுல முதல் பாயிண்டே கசப்பு தன்மை இல்ல. வேர்க்கடலை, அதாவது எங்க பகுதியில் கல்லக்கான்னு சொல்லுவாங்க. இந்த கல்லக்காய் எப்படி விவசாயம் பண்ணிருக்காரு? புது புது வெரைட்டியா அவர் பண்ணிட்டே இருப்பார். இந்த முறை என்ன வெரைட்டி பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் தனீஸ்வரன், சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டம் டேனிஸ்பேட்டை கிராமம். இந்த முறை வேர்க்கடலையில என்ன வெரைட்டி புதுசா பண்ணிருக்கு? இந்த டைம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன கிர்னர் 5 பண்ணோம். அது தொடர்ந்து ஹை ஈல்டு வெரைட்டியா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்த வெரைட்டி தான் பிரகதி அப்படின்னு மகாராஷ்டிரா வெரைட்டி. அந்த வெரைட்டி தான் இப்ப பயிர் பண்ணிருக்கேன். எவ்வளவு பரப்புல பண்ணிருக்கீங்க, இது எப்படி பண்ணிருக்கீங்கன்னு தகவலை சொல்லுங்க. இப்ப என்ன இடைவெளியில போடுறது சிறப்பா வருதுங்க? நம்ம தோட்டத்துல என்ன இடைவெளியில போட்டிருக்கீங்க? நான் என்னுடைய தோட்டத்துல 1 அடிக்கு 1/2 அடி இடைவெளியில நான் பயிர் பண்ணேன். கார்த்திகை மாசம் செடியினுடைய வளர்ச்சி அந்த பனியில கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த செடியை பொறுத்தவரையும் கார்த்திகை மாசத்துல போட்டதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 1 கொஞ்சம் நெருக்கி வந்திருக்குது. நான் அந்த மாதிரி உரங்கள் நிறைய கொடுத்துட்டோம், என்னன்னு தெரியல. ஓகே. 1 ஆவரேஜா போதும். செடி வளர்ச்சி அதிகம் வராத நம்ம கட்டுப்படுத்தணும். பொட்டாஸ் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 45 நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்குள்ள அதனுடைய வளர்ச்சி கண்ட்ரோல் ஆகணும். கண்ட்ரோல் ஆனாதான் காய் நிறைய பிடிக்குது, அந்த காய் நல்ல திரட்சியா கிடைக்குது. அந்த பிரகதின்ற ஒரு வெரைட்டி சொல்றீங்க, மகாராஷ்டிரா வெரைட்டி. சரி, இது எவ்வளவு வயது வரம்பு கொண்டதுங்க? 115 120 நாளைக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அவங்க 115 சொல்றாங்க. கிளைமேட் மாறினா கொஞ்சம் நாட்கள் கூடுதலா போகுது. ஒரு ஏக்கருக்கு பரப்புக்கு காயா வாங்கினா எவ்வளவு வாங்கிக்கலாங்க? இது பருப்பா போட்டோம்னா எவ்வளவு போடும்? விதைக்காய் ஒரு ஏக்கராவுக்கு 70 கிலோ காய் தேவைப்படும். பருப்பா இருந்தா ஒரு 40 கிலோ 45 கிலோ வரைக்கும் பயிர் தேவைப்படும். ஏன்னா பயிர் சைஸ் வெயிட் இதெல்லாம் பொறுத்து தான். மிஷின்ல சீடர் மிஷின்ல பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளவு தேவைப்படும், 40 கிலோக்கு வரைக்கும். ஓகே. இதே டிராக்டர்ல போடுறதா 60 கிலோ தேவைப்படும். டிராக்டர்ல போடுறீங்களா இருந்தா 100 கிலோ காய் எடுக்கணும். 100 கிலோ விதைக்காய் காய்ஞ்ச காய் எடுத்து உடைக்கக்குள்ள 60 கிலோ பயிர் வரும். அது டிராக்டர்ல போறதுக்கு சரியா போயிடும். 60 கிலோ பருப்பு வரும், அதை எடுத்து நம்ம ஆமா ஆமா ஆமா. சோ 20 கிலோ எக்ஸ்ட்ரா தான் டிராக்டர்ல போடக்குள்ள ஆகும். ஆமா. மாட்டு ஏர்ல போடக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 45 50 கிலோ வரைக்கும் போடலாம். அது கையில அளவு பார்த்து அவங்களா போடுறதுதான், நம்ம அதை உறுதியா சொல்ல முடியாது இல்ல. இதே சீடர் மிஷின்ல போடக்குள்ள 40 கிலோ 42 கிலோ அவ்வளவுதான் பிடிக்கும். நாம இது இடைவெளி நம்ம மெயின்டைன் பண்ணி தானே பண்ணியாகணும். ரொம்ப நெருக்கமா போடக்கூடாது, ரொம்ப ஆழத்துல போடக்கூடாது. ரொம்ப நெருக்கமா போட்டோம்னா செடி மட்டும் தான் வளரமா ஒழிய காய் நிறைய விடாது. அதனால அந்த இடைவெளியை மெயின்டைன் பண்ணி தான் நம்ம போட்டாகணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். நம்ம பகுதியில அதிகமா கார்த்திகை பட்டம் பண்ணும், அப்புறம் சித்திரை பட்டம். இந்த வெரைட்டிக்கு எந்த பட்டத்தை சஜஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க கார்த்திகை பட்டத்தை நான் பயிர் பண்ணியிருக்கேன். ஆனா நான் 2-3 பட்டத்தையும் நான் கண்டினியூ வருஷம் முழுக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். எல்லா பட்டத்துக்குமே கொஞ்சம் நல்லா வருது. சைஸ் மட்டும், காயினுடைய சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறுது. கார்த்திகை பட்டத்துல போடக்குள்ள நார்மலாவே எல்லா செடியிலுமே பெரிய காயா வரும். மத்த பட்டத்துல போடக்குள்ள காயினுடைய சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதா வருது. ஆனா எண்ணிக்கையெல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. வடிகால் உள்ள எல்லா மண்ணிலுமே நம்ம பயிர் பண்ணலாம். வடிகால் இல்லாத மண்ணில் பண்ணோம்னா கண்டிப்பா வராது. உப்பு தண்ணியில மகசூல் கம்மியா தான் வரும். நல்ல தண்ணியில மகசூல் அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. கல்லக்காயின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோம், எல்லா மனிதனுக்கும் மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் மண்ணுக்கும் தேவையான விஷயங்கள் இந்த வேர்க்கடையில கிடைக்கும். இந்த வெரைட்டியில எவ்வளவு எண்ணெய் தன்மை? 50 55% வரைக்கும் எண்ணெய் தன்மை இருக்குங்க. ஒன்னும் இல்ல, உதாரணத்துக்கு என்னுடைய தோட்டத்துக்கு போடக்குள்ள பருப்பு நம்ம உரிக்கக்குள்ள 1-2 டேமேஜ் ஆகும் இல்லையா, போட்டு ஹீட் பண்ணாலே எண்ணெய் மேல பொங்கி வருது. அந்த அளவுக்கு எண்ணெய் தன்மை அதுல இருக்கு. எண்ணெய் சத்து நல்லா இருக்கு 50% மேல இருக்கு. கம்மிங் வர்றது பாத்தீங்கன்னா சித்திரை பட்டம் வருது. இந்த சித்திரை பட்டத்துல போடலாங்களா? போடலாம், தாராளமா போடலாம். ஏப்ரல் மே இந்த டைம்ல போடலாம், கண்டிப்பா போடலாம். இப்ப வர இந்த இது எல்லாமே ஹைபிரிட் சீட் மாதிரி தான் வருது. இதுக்கெல்லாம் பட்டம்லாம் பார்க்க தேவையில்ல, எப்ப வேணாலும் நம்ம பயிர் பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணலாம். இப்ப கிர்னர் 5 முன்ன பட்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாட்டு விதைங்களுக்கு தான் நம்ம பாக்குறோம் பட்டம். இதுக்கெல்லாம் பார்க்க தேவையில்ல, நம்ம எப்ப வேணாலும் பயிர் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு வயதுன்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 120 நாள் தான். 120 நாள் தான். அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். 110 கூட அறுவடையாது. நம்ம இப்ப கதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா 140 150 நாள் எல்லாம் போயிட்டு இருந்தது.
ஒரு சிலர் வந்து நான் 110லயே அறுவடை பண்ணான்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஏரியா மண்ணு கிளைமேட் இதை பொறுத்தெல்லாம் மாறுது. கொடிக்காய்ங்களா குத்துக்காய்ங்களா? இது எல்லாமே குத்துக்காய் தான், கொடிக்காய் எல்லாம் கிடையாது. ஒரு செடியில எத்தனை காய் கிடைக்குங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 காய் வருங்க. அதிகபட்சம் 200 வரைக்கும் பிடிக்கக்கூடிய திறன் இருக்குது. மண்ணுக்கு மண்ணு தண்ணியினுடைய தன்மைக்கு பொறுத்த மாதிரி கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி என்னுடைய தோட்டத்துல எந்த செடியை பிடுங்கினாலும் ஒரு 40 காய்க்கு மேல 40-50 காய்க்கு மேலதான் வருது. இப்ப எனக்கு கிர்னர் நான் போட்டேன், அதுவுமே இதே மாதிரிதான் இருந்தது. 40 காய் 50 காய் அப்படிதான் இருந்தது. இதே என்னுடைய தோட்டத்துல இருந்து விதை எல்லா இடத்துக்கும் அனுப்புக்குள்ள வந்து மண்ணு மாறக்குள்ள அதனுடைய விளைச்சல் அப்படியே 2 மடங்கா மாறி. இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு இது வறட்சியை தாங்கி வரக்கூடிய ஒரு பயிருங்களா? கண்டிப்பா வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர் தான் அது. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்சர்வ் பண்ணதுல என்ன விஷயம் வந்து இந்த வெரைட்டியில மத்த வெரைட்டி காட்டிலும் சிறப்பா இருக்கு? இதுல வந்து முதல் பாயிண்டே வந்து கசப்பு தன்மை இல்ல. எல்லாரும் விரும்புறது காய் கொஞ்சம் பெருசா வரணும், கசப்பு தன்மை இருக்க கூடாது. அப்புறம் ரோஸ் கலர்ல விதை இருக்கணும், சைனிங்கா இருக்கணும் அப்படின்னு எல்லா மக்களும் அப்படிதான் மார்க்கெட் பண்ணக்குள்ள சிரமம் இல்லாம இருக்கிறதுக்கு இது நல்லா இருக்கு. இந்த புது வெரைட்டி வாங்குறப்ப ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கும், இது புதுசா வாங்குறமே, ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த வெரைட்டி விட இது வந்துட்டா ஏதாவது பிரச்சனைக்கு உட்படுத்திடுமா, இல்ல எண்ணெய் வந்து கசப்பு தன்மை வந்துருமா, இல்ல காயே கசப்பு தன்மை வந்துருமா, இல்ல காய் கலர் வராதா அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு என்னைக்குமே ஒரு அச்சம் இருந்துட்டே இருக்கும். புது வெரைட்டிக்கு வரக்குள்ள நீங்களே பண்ணக்குள்ள ஒரு யோசிச்சு பண்ணுவீங்க, ஏன் இது புதுசா பண்றோம், இது ஈல்டு வருமா வராதா அப்படின்னு. நாம துணிச்சலா தான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் வந்து ஒரு வெரைட்டியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னா வெளி மாநிலத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் பயிர் பண்ணிட்டு இதனுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு நான் விதையை கொடுக்கறதுக்கு முன்ன நான் வந்து சொல்லுவேன். அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து இது கொஞ்சம் கடைசி வரைக்கும் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நான் இது வரைக்கும் எந்த விதை கொடுத்தாலும் அவங்களுக்கு அறுவடை வரைக்குமே நான் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அறுவடைக்கு அப்புறமும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அறுவடை பண்ண காய எனக்கு ஏதாவது கிடைச்ச லிங்க்ல நான் யார்ட்டையாவது வந்து லிங்க் பண்ணி விட்டு அவங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு பயிர் பண்ணனாலும் விதை நேர்த்தி பண்ண சொல்றாங்க. அது வந்து ரசாயனமா இருந்தாலும் சரி, உயிரியல் முறையில இருந்தாலும் சரி, எந்த முறையில இருந்தாலும் விதை நேர்த்தி பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க வேர்க்கடைகள் ஏதாவது விதை நேர்த்தி பண்ணிருக்கீங்களா? நான் பயிர் பண்ணாலும் விதை நேர்த்தி பண்ணாம நாங்க போட மாட்டோம். என்னன்னா நம்ம நிறைய செலவு பண்றோம், அது ஒரு சின்ன செலவு தான், ஒரு 50 ரூபா 100 ரூபாய் செலவு தான். அந்த விதைக்கு வந்து ட்ரைகோட்ரமா வெரைட்டி வந்து ஆறுன அரிசி கஞ்சியில கலந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃபேன் கடையில் விட்டு அதுக்கப்புறம் அந்த விதையை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து மண்ணில் போடுவோம். அப்படி போடக்குள்ள நம்மளுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து 100% இருக்கும். நீங்க அந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணாம போட்டீங்கன்னா மண்ணுக்குள்ள இதெல்லாம் வந்து எண்ணெய் பசை அதிகம் உள்ளதுனால சீக்கிரம் வந்து அந்த ஃபங்கஸ் மாதிரி வந்து அந்த விதை வந்து அழுகி போயிடும். முடிஞ்ச அளவு நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணிட்டு தான் இப்ப இருக்கிற விதைங்கெல்லாம் நம்ம பயிர் பண்ணணும். இப்ப வேர்க்கடையில விதை நேர்த்தி பண்றப்ப புதுசா பண்றவங்க அந்த மேல இருக்கிற தொக்கு உடைஞ்சிருச்சுன்னா முளைப்பு திறன் கம்மியாயிடும். அதுக்கு நீங்க என்ன டிப்ஸா சொல்லுவீங்க? இப்படி பண்ணனா சிறப்பா உடையாதுங்க. ரொம்ப காய்ச்சலான விதையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஆகும், தோல் வந்து ஏர் கேப் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப விதையை பெரட்டக்கூடாது, ரொம்ப போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சிருவாங்க நிறைய பேர் ஊற வச்சு. கரெக்டா 1 நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு 10 கிலோவா விதையை பிரிச்சு 1 நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் தெளிச்சு அப்படியே கலந்து விட்டு அப்படியே வச்சிடணும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா விதை தோலெல்லாம் விட்டுரும். இப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் வேர்க்கடலை பண்ணிட்டு இருக்கீங்க, புது புது ரகங்களை வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க. கடலக்காய் போடுறப்ப என்ன விஷயங்கள் நம்ம அடி உரமா கொடுக்கணும், நம்ம மண்ணை வளப்படுத்துறது அடி உரமா என்ன கொடுத்து பண்ணணும்? நம்ம கெமிக்கல்ல நம்ம பண்ணக்குள்ள வந்து முடிஞ்ச அளவுக்கு வேர்க்கடலைக்கு எருவு போடுறது தவிர்த்திடணும். அந்த டைம் எருவு போட்டோம்னா காய் வந்து சொத்தையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால வந்து உரங்கள்னு பாத்தீங்கன்னா பொட்டாஸ் 2 மூட்டை, ஜிப்சம் வந்து ஒரு 8 மூட்டை, சூப்பர் 3 மூட்டை, யூரியா வந்து 25 கிலோ, இல்லைன்னா வந்து 20-20-0-13 பேக்டம்பாஸ் வந்து 1 மூட்டை கலந்து நம்ம போட்டுருணும். அது கூட முடிஞ்சா நுண்ணூட்டம் ஒரு 5 கிலோ கலந்து நம்ம அடி உழவுல போட்டுட்டு மேலாப்புல இருக்கிற மாதிரி ரொட்டேட்டர் போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விதையை போடணும். இப்போ வேர்க்கடலைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீர் அமைப்பு, அதாவது நீர் கட்டமைப்பும் களை எடுக்கிறதும் என்ன டைமிங்ல எடுக்கலாம், எப்படி தண்ணி கொடுக்கணுங்க அதை சொல்லுங்க. நீர் வந்து பார்த்தீங்கன்னா விதைச்ச முதல் நாளே அன்னைக்கே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 4வது நாள் இல்லை 5வது நாள் மண்ணினுடைய ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து 20 நாள் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வாட விட்டு தான் நம்ம வந்து தண்ணி விடணும். அந்த மாதிரி விட்டோம்னா தான் அந்த பூக்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்கிறதுக்கு டானிக்கும் டிஏபி கரைசலும் கலந்தடிச்சோம்னா நிறைய பூக்கள் நிறைய இருக்கும். அப்புறம் முதல் களையில நம்ம உரம் வந்து நம்மளுடைய செடி வந்து எவ்வளவு வளர்ந்துருக்குது, எத்தனை கிளை விட்டுருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை கொடுத்து தண்ணி கட்டக்குள்ள நிறைய கிளைகள் வெடிச்சு வரும். கிளைகள் வெடிச்சு வரக்குள்ளேயே கரெக்டா அந்த பூக்களும் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு மகசூல் கிடைக்குங்க?
ஒரு ஏக்கராவுக்கு 40 மினிமம் 40, 35க்கு கீழே குறையாது, 40க்கு மேலதான் காஞ்ச காய் நான் சொல்றது. ஒரு மூட்டைங்கிறது 40 கிலோ மூட்டை, அதுல வந்து 40 மூட்டை 40 மூட்டைக்கு மேலதான் வரும். கண்டிப்பா 50 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 40 காய் 40 மூட்டைன்னு சொல்றேன். ஆனா நான் வந்து குடுக்கக்குள்ள 40 மூட்டை வருங்கண்ணா அப்படின்னு சொல்லிதான் விவசாயிகளுக்கு கொடுப்பேன். ஆனா அவங்க வந்து சொல்றது வந்து நீங்க சொன்னதை விட அதிகமா வந்திருக்குங்க, 55 மூட்டை நான் எடுத்தேன், 60 மூட்டை எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. அது கேட்கக்குள்ள கடலை விவசாயம் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா மழை இல்லாதனால நிறைய வந்து கடலை சாகுபடி பண்ணாதனால நிறைய விலையேற்றமா இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து கடலையினுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா வந்து இனிமேல் ஏறின மாதிரியே இருக்குன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கடலை விவசாயம் நீங்க இனிமேல் பண்ணீங்கன்னா நல்லா லாபகரமா பண்ணலாம். அதே மாதிரி இப்ப இந்த ஹைபிரிட் சீடுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேன் தொந்தரவு வந்து நார்மலாவே எல்லா ரகத்துக்குமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேன் தொந்தரவு 25 நாள்லயே நம்மளுக்கு வந்து அப்படியே லைட்டா காட்டும், இலையெல்லாம் சுருண்டு போன மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்து உடனடியா வந்து நம்ம தீர்வு காணலன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்து ஃபில் ஆகாது. விதை வந்து காய் பெருசா இருக்கும், உள்ள பருப்பு வந்து சின்னதா போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பார்த்து நீங்க பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.